எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். அதோட பேர்லே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அத்வைத்தம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இரண்டு இல்லை. சரி, எது இரண்டு இல்லை? இந்த ஒரு சின்ன கேள்வியில தான் ஒரு மிகப்பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்கலாம். முதல்ல இந்த வார்த்தையே எடுத்துப்போமே. துவைதம் அப்படின்னா இரண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சேர்த்துக்கிட்டா இரண்டு இல்லைன்னு ஆயிடுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அத்வைதம்ங்கிறது ரெண்டுன்னு ஒன்னு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற ஐடியாவை சொல்றது. இது இயல்பாவே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. சரி, இரண்டு இல்லைன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா எந்த இரண்டு இல்லைன்னு சொல்றீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அதுக்கான பதில் தான் ரொம்ப ஆழமானது. அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்னு இந்த உடம்புக்குள்ள நான்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளோட ஆன்மா. இன்னொன்னு இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த பரம்பொருள், அதாவது பிரம்மம். அத்வைதம் என்ன சொல்றதுன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டுமே ஒன்னே ஒண்ணுதான். அப்போ இதோட மையக்கருத்து என்ன? நாம பாக்குற இந்த விதவிதமான மனுஷங்க, விலங்குகள், இந்த உலகமே ஒரு தோற்றம் தான். எப்படி ஒரே சூரியன் கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் கதிர்கள் வருதோ அதே மாதிரி அந்த ஒரே ஒரு மூலத்துல இருந்து வர்ற தோற்றம் தான் இது எல்லாமே. இப்படி பரமாதிரி தெரிய வைக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் மாயை. உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னது எல்லாரும் ஒன்னா, ஆனா நான் பாக்குறப்போ என் முன்னாடி நீங்க வேற ஆளா இருக்கீங்க, நான் வேற ஆளா இருக்கேன், இங்க இவ்ளோ பிரிவுகள் இருக்கு, அப்புறம் எப்படி எல்லாமே ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? இந்த ஒரு சிக்கலான விஷயத்த ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறதுக்காக அப்போ இருந்த தத்துவ ஞானிகள் சில சூப்பரான உவமைகளை பயன்படுத்தினாங்க. அது என்னன்னு பார்த்தா இந்த பிரிவினைங்கிறது எப்படி ஒரு மாயன்னு நமக்கே தெளிவா புரியும். அதுல முதல் உவமை தான் இந்த நடிகர். யோசிச்சு பாருங்க, ஒரே நடிகர் ஒரு படத்துல ராஜாவா நடிப்பாரு, இன்னொரு படத்துல ஏழையா நடிப்பாரு, இன்னொரு படத்துல வீரனா வருவாரு. ஆனா அந்த வேஷம், உடை, பேச்சு எல்லாமே மாறினாலும் அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு நபர்தான். அடுத்தது பானையும் ஆகாயமும். ஒரு சின்ன பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் அந்த பானைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற மாதிரி நமக்கு தோணும். வெளியே இருக்கிற பெரிய ஆகாயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அந்த பானைய உடைச்சா என்ன ஆகும்? உள்ள இருந்ததும் வெளியே இருந்ததும் ஒரே ஆகாயம்தான் புரியும். அந்த பானை தான் நம்ம உடம்பு, நம்ம நான்கிற எண்ணம். இந்த மூணாவது உவமை ரொம்பவே சுவாரஸ்யமானது. கனவு காண்றவர். நாம கனவு காணும்போது என்ன நடக்குது? நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்குறோம். அதுல மனுஷங்க, இடங்கள், சம்பவங்கள்னு எல்லாமே நிஜ மாதிரியே இருக்கும். ஆனா முழிச்ச பார்த்தா அந்த மொத்த உலகமும் நம்ம ஒருத்தரோட மனசுல இருந்துதான் உருவாச்சுன்னு தெரியும், இல்லையா? சரி, இந்த உவமைகளெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா அத்வைத்தம்ங்கிறது வெறும் கதையோ உருவகமோ மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான ஒரு தர்க்கம், ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்குது பாருங்க. உயிர் இல்லாத, அறிவே இல்லாத ஒரு ஜட பொருள்ல இருந்து அறிவுள்ள ஒரு உயிர் எப்படி உருவாக முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ அறிவுள்ள ஒரு படைப்பாளி கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை அந்த படைப்பாளி வேற எதையாவது வச்சு இந்த உலகத்தை படைச்சாருன்னா அந்த மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு ஒரே பதில் தான் இருக்க முடியும். அந்த படைப்பாளியை தான் இந்த பிரபஞ்சமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. இதுதான் நம்மள கடைசி புள்ளிக்கு கூட்டிட்டு வருது. நாம பாக்குற இந்த ஜட பிரபஞ்சமா இருக்கட்டும், இதையெல்லாம் உணர்ற நம்ம அறிவா இருக்கட்டும், ரெண்டுமே வேற வேற இல்ல. ஒரே ஒரு மூலப்பொருளான அந்த பேரறிவோட ரெண்டு விதமான வெளிப்பாடுகள் தான் இது. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இதனால எனக்கு என்ன? இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகப் போகுது? இது எதுக்கு முக்கியம்? இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயம், ஆசை, போட்டி, பொறாமை, துக்கம்னு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மூல காரணம் தான் இருக்கு. அது நான் தனி, நான் மத்தவங்கள விட வேற அப்படின்னு நாம நினைக்கிற அந்த எண்ணம் தான். இந்த பிரிவினை உணர்வு தான் எல்லா பிரச்சனைக்கும் வேர். அப்போ இந்த ஞானத்தோட நோக்கம் என்னன்னா மோக்ஷம், அதாவது உண்மையான விடுதலைய அடையிறது. ஆனா இந்த மோக்ஷம்ங்கிறது செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஸ்வர்க்கம் மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அது இங்கேயே இப்போதே நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலை. அதுதான் அந்த உச்சகட்ட அனுபவம். அப்போ நாங்கிற அந்த சின்ன எல்லை உடைஞ்சு நீங்க தான் இந்த பிரபஞ்சம்னு உணர்வீங்க. நான் பார்க்கிறேன், இது பார்க்கப்படும் பொருள்ங்கிற அந்த வேறுபாடே இல்லாம போயிடும். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உண்மையான விடுதலைங்கிறது நீங்க தேடி போய் அடையிற ஒரு விஷயம் இல்ல. அது நீங்க யாருங்கிற உண்மைய உணர்றது தான். அந்த நான் தனிங்கிற மாய விலகினதும் அங்க மிச்சம் இருக்கிறது அந்த ஆனந்தமான மாறாத ஒருமைப்பாடு மட்டும்தான்.
எல்லாம் ஒன்றே.